சார் இப்போ இந்த பிரச்சனை நடந்து 2 நாள் ஆகுது சார். இப்போ வரைக்கும் அக்யூஸ்ட் அவனால கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியல. பொண்ணு ஓடி ஒரு மைனர் பொண்ணு எப்படி போன ஒரு போலீஸ் அதிகாரி இல்லாமல் இப்படி பேசுவாங்க. ஒரு மைனர் பொண்ணு 16 வயசு உள்ள பொண்ணு ஓடி போயிருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெடெக்ஸ் மீடியா. ரொம்ப நல்ல வீடியோ போட முடியல, இன்றைக்கி இந்த வீடியோ போடணும். மார்னிங் 4:16 இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். 14ஆம் தேதி. என்ன இது, தூத்துக்குடியில் ஒரு 17 வயசு பெண்ணை வந்து யாரோ ரேப் பண்ணிட்டான்றாங்க, ரேப்பு பண்ணலைன்றாங்க, சடலம் கிடைக்கப்பட்டதுன்றாங்க, குற்றவாளியை கண்டுபிடிக்கலன்றாங்க, குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு தெரியல, உங்கள் பொண்ணு யார் கூடயோ ஓடி போயிட்டாங்க அப்படின்றது. என்னப்பா இது சம்பவம்? அது மட்டும் இல்லை, ரோட் சைடில் தூத்துக்குடி ஹைவே ரோட்டில் உட்காந்து எல்லாரும் வந்து சொந்த பந்தெல்லாம் வந்து உட்காந்து ரோட் சைடில் பிளாக் பண்ணுறாங்க. இன்ஸ்பெக்டர் வந்து வார்னிங் கொடுக்குறாங்க. இன்ஸ்பெக்டரு, போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே வேஸ்ட்டு. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்னால தான் இன்றைக்கி என்னோடய பொண்ணோட உயிர் போனதுக்கு காரணம். போலீஸோட அஜாகிரதையினால இன்றைக்கி நாங்கள் எங்கள் பொண்ணை இறந்துருக்குறோம் அப்படின்னு நிறைய கான்ட்ரவர்சி, கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட்டு. நீங்கள் இன்றைக்கி சேனலில் திறந்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ண வராங்க. எக்கச்சக்கமான கேள்வி, எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போது தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ரொம்ப சீரியஸாக இந்த கேஸை எடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து வாலண்டரியாக வந்து இந்த பெண்ணுக்கு நியாயம் வேணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி இதை சார்ந்து இன்றைக்கி நிறையா இந்த சப்ஜெக்டை பற்றி பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அப்படின்ற ஒரு கிராமத்தில், இந்த கிராமத்தில் கடந்த 9ஆம் தேதி நைட்டு, க்ளீனாக நோட் பண்ணிக்கிங்க, கடந்த 9ஆம் தேதி நைட்டு இந்த சம்பவம் நடக்கப்பட்டிருக்கு. அந்த 17 வயசு மாணவியோட பேரை சொல்ல விரும்பலை, பேரண்ட்ஸோட பேரை சொல்லவும் நான் விரும்பலை. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் அப்டேட் எதுக்குன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் வீட்டை விட்டு எங்கேயாவது மறைமுகமாக சில இடத்துக்கு போகிறாங்கன்னா, ஒரு தாயார் இல்லைன்னா கூட இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சிங்க யாராவது கூட போனால் ஒரு சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக. எப்பயுமே வில்லேஜ் சைடெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 4 o'clock 5 o'clockலாம் ஒரு 2 பேர் 4 பேர் போவாங்க. ஒரு தருணம் இன்றைக்கி ரியலாகவே இங்கே நடந்திருக்கு. இது மார்னிங் நடக்கப்பட்ட சம்பவம் கிடையாது. அந்த பெண் கரெக்டாக ஸ்கூல்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஸ்கூல்லேருந்து வந்து, அம்மா நான் டியூஷனுக்கு போயிட்டு வரேன்னு டியூஷனுக்கும் போயிட்டு வந்திருக்கிறாங்க. டியூஷனுக்கு போயிட்டு வந்த பிறகு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கருவேல காட்டுக்குள்ளே போயிருக்கிறாங்க. ஒரு 6 6:30 இருக்கும் இந்த பெண் மிஸ்ஸிங் ஆன டைமிங்ஸ். அதுக்கப்புறம் அந்த பெண் காணவில்லை. ஸோ நிறைய இடத்துல தேடி பார்க்குறாங்க. ஒரு 40 பேர் 50 பேர் போய் தேடி பார்க்குறாங்க, எங்கேயும் காணவில்லை அந்த பொண்ணு. உடனே இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ நைட்டு ஃபுல்லாக தேடி கிட்டத்தட்ட 2-3 ஹவர் தேடி ஃபைனலாக அந்த பெண் கிடைக்கல அப்படின்னு ஒரு பயத்தில் இவங்க கொளத்தூர் காவல் நிலையத்தில் போய் எல்லாரும் ஒரு கிராமமே போய் நிற்கிறாங்க. இந்த மாதிரி எங்கள் பொண்ணை காணலை அப்படின்னு. SS செல்வராஜ் இன்ஸ்பெக்டர்கிட்ட போயிட்டு இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஒரு தருணத்தில், இங்கே போலீஸ் யாரும் இல்லைம்மா, லேட் நைட் ஆகிடுச்சு, நீங்கள் போய் காலையில் வாங்க அப்படின்னு இருக்கிறாங்க. இந்த இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். காவல் நிலையம் இருக்கிறது மக்கள் சேவை செய்யறதுக்கு மட்டும்தான். இப்போ போலீஸ் யாரும் இல்லை, இன்ஸ்பெக்டர் வெளியே போயிருக்கிறாங்க, ரைட்டர் வெளியே போயிருக்கிறாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட் யாரும் இல்லை, இங்கே நான் ஒண்டி. அப்போ எதுக்கு அந்த காவல் நிலையம் இழுத்து மூடி இருக்கணும்? இங்கே ஒரு மெயினான பாயிண்ட்டை நான் கேட்குறேன். அந்த தருணம், அந்த பேரண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த தருணத்தில் உடனே ஆக்ஷன் எடுத்திருந்தா அந்த ஒரு கேப்பில் அந்த குற்றவாளி யாருங்கன்னு ஒன்றை கண்டுபிடிச்சிருக்கலாம். ரெண்டாவது, அந்த தேடுற ஒரு சமயத்தில் அந்த பொண்ணுக்கு அங்கே பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்கிற ஒரு தருணமாக கூட இருந்திருக்கலாம். அந்த ஒரு சம்பவத்தை அந்த டைம் பயன்படுத்தி உடனே ஆக்ஷன் எடுத்திருந்தா இன்னைக்கு அந்த 17 வயசு சிறுவி நம்ம கையில் இருந்திருக்கும். இவங்க டிலே பண்ண ஒரு காரணம். ரெண்டாவது, அவ்வளோ இர்ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஆன்சர் பண்ணி மறாத நாள் காத்தால வர வச்சு ரொம்ப நேரம் இழுக்கடிச்சு ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி காமிச்சு ஃபைனல் ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி அவங்க
ஹைலைட் பண்ணி டிலே பண்ண வச்சு அதுக்கப்புறம் இந்த கேஸ் எங்களோட ஸ்டேஷனுக்கு வராது, நீங்கள் மகளிர் காவல் நிலையத்தில் போய் இதை கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு ஒரு 4 ஹவர் 5 ஹவர் ஆன பிறகு அந்த ரிப்போர்ட் கம்ப்ளைண்ட் செய்யப்படுது. இந்த கம்ப்ளைண்ட் எப்போ செய்யப்படுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்ளைண்ட் மகளிர் காவல் நிலையத்துக்கு போகுது. மகளிர் காவல் நிலையத்துக்கு இந்த கம்ப்ளைண்ட் போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய பிரவீனா இன்ஸ்பெக்டர் அவங்களும் உங்கள் பொண்ணு யார் கூடயாவது ஓடி போயிருப்பாங்கன்னு இதே வார்த்தையை மீண்டும் ரிப்பீட்டாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல அவங்க அப்பாவுக்கு எவ்வளோ ஒரு ஆதங்கம் இருக்கும். 10ஆம் வகுப்புலேயே அதிக மார்க் எடுத்த ஒரு பெண் அந்த ஊர் ஃபுல்லாக போஸ்டர் அடித்து ஒட்டி தன்னோட பெண்ணுக்கு அந்த அளவுக்கு பெருமை சேர்த்த ஒரு தகப்பன், உங்கள் பொண்ணு இன்னொருத்தவங்க கூட ஓடி இருப்பா, அதுவும் 17 வயசு பொண்ணு இன்னொருத்தவங்க கூட ஓடி இருப்பாங்க அப்படின்னு இந்த பிரவீனா இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கம்ப்ளைண்ட் 13ஆம் தேதி ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு இந்த கேஸை சார்ந்து. 13ஆம் தேதி ரெக்கார்ட் செய்யப்பட்டு 10ஆம் தேதி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட் வந்து மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பொண்ணோட சடலம் அந்த காட்டுக்குள்ளே, அதுவும் அவங்க வீட்டிலேருந்து அவங்க அந்த டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு இடம் ஒரு 200 300 மீட்டர் மட்டும்தான் இருக்குமே தவிர ரொம்ப தூரமும் கிடையாது. ஸோ வெட்னஸ்டே 9ஆம் தேதி நடந்த விச் மீன்ஸ் 9ஆம் தேதி நடந்த அந்த குற்றம் 10ஆம் தேதி மார்னிங் போய் தேடி கண்டுபிடிக்க முடியல. கம்ப்ளைண்ட் எடுக்கிறதுக்கு 1 டே ஆயிடுச்சு. 11ஆம் தேதி இந்த கம்ப்ளைண்ட் இன்னும் சீரியஸாக ரெக்கார்ட் செய்யப்படுது. 12ஆம் தேதி பாடி ஃபைனலாக கண்டுபிடிக்கப்படுது. எப்போ? 11ஆம் தேதி வெட்னஸ்டே பை ஆஃப்டர்நூன். ஸோ புதன்கிழமை 9ஆம் தேதி ஒரு பெண் காணாமல் போயிருக்கிறாங்க. நைட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க எடுக்கலை. 10ஆம் தேதி காத்தால கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் கூட லேட் பண்ணிட்டாங்க. 11ஆம் தேதி அந்த பொண்ணோட சடலம் கிடைக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் தன்னோட உறவினர்கள், அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாருமே தன்னோட போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த போராட்டம் முழுக்க நடக்கப்பட்டது. இந்த குற்றவாளி இன்னியோட கரெக்டாக 4-5 நாள் ஆகுது. இன்னும் குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கல. அந்த பெண்ணுக்கு உண்மையிலே ரேப் நடந்திருக்கா இல்லையான்னு அதுவும் இன்னும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்லேருந்து இன்னும் வெளியே வரல. ஸோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகு தான் அது உண்மைத்தன்மை என்னன்னு தெரியும். ஆனால் பெண்ணோட பாடியில் நெகங்கீரல் இருக்குது, கழுத்துக்கிட்ட அடிபட்டிருக்கு, பெண் சிதைச்சி வச்சிருக்கிறானுங்க. எந்த புறம்போக்கு இன்னும் வெளிப்படையாக தெரியல. மீண்டும் தமிழ்நாட்டில் ஒரு கொடூரமான முறையில் இந்த ரேப் நடந்திருக்கலாம். இது ரேப்பன் இன்னும் கன்சிடரேட் பண்ண முடியல. பட் 100% உறுதியாக சொல்ல முடியும், ஒரு காட்டுக்குள்ளே ஒரு பெண் சடலமாக கிடக்கிறான்னா கண்டிப்பாக அதுக்கு ரேப் ஒரு உதாரணமாக இருக்கலாம். இதில் தன்னோட அப்பா தன்னோட பேரண்ட்ஸுக்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு வேண்டாதவங்க யாராவது இருக்கிறாங்களா, இல்லை சொந்த பந்தத்தில் யாராவது இந்த மாதிரி செஞ்சுருக்கிறாங்களா அப்படின்னு நிறைய கொஸ்டின் மேலே கொஸ்டின் வச்சு எழுப்பியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு லாங் டியூரேஷனுக்காக ஒட்டுமொத்த தூத்துக்குடி மக்கள் கொந்தளிச்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த தூத்துக்குடி மக்கள் வந்து ஆக்ரோஷத்தில் இருக்கிறாங்க, கோபத்தில் இருக்கிறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே. ஒட்டுமொத்த பொதுமக்களும் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இங்கே என்னோட கேள்வி என்னன்னா, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டு ஸ்டேஷனுக்கு வந்தாலும் 0 எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த கம்ப்ளைண்ட்டாவது அவங்க பதிவு செய்து அது உண்மையா பொய்யா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கக்கூடிய போலீஸ் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி நெக்லிஜேஷனாக நடந்திருக்கிறது உண்மையிலே தமிழ்நாட்டில் ஒரு வெக்கக்கேடுன்னு சொல்லலாம், மானக்கேடுன்னு சொல்லலாம். ஸோ இது எங்கள் டிவிஷனில் வராது, எங்கள் ஸ்டேஷனுக்கு வராதுன்னு சொன்னதும் பெரிய தப்பு. இந்த 0 கம்ப்ளைண்ட்டை அவங்க கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம். அந்த டைமில் வந்து இது எங்கள் ஸ்டேஷனுக்கு வராது, இது உங்கள் ஸ்டேஷனுக்கு வராதுன்னு ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. மொத்தத்தில் தமிழ்நாட்டில் தான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இவங்க ஒன்று பண்ணியிருக்கலாம், எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்பெக்டட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த எஃப்ஐஆர் காப்பியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கலாம். இந்த வேலையை பண்ணியிருந்தா உடனே குற்றவாளி யாருன்னு கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு டைம் நேரத்தை வச்சு தான் இவ்வளோ சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கு இந்த கொலையும் ரேப்பும் பண்ணவங்களை கூட ஒரு பக்கத்தில் நம்ம விட்டாலும்
இந்த போலீஸால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு ஒட்டுமொத்த பொதுமக்களோட ஆதங்கம். ஸோ இன்னும் இந்த கொலையை சார்ந்து இன்னும் ஒருத்தரையும் அரெஸ்ட் பண்ண முடியல. ஒரு 5 தனிப்படையை தனியாக அமைச்சு, அதுவும் என்னைக்கு 13ஆம் தேதி தனிப்படையை அமைச்சு இந்த குற்றவாளி யார் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க போலீஸ். அது மட்டும் இல்லை, சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய நிறைய பேரை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. குற்றவாளி வெளியே தான் இருக்கிறான், ஆனால் எந்த ஒரு தப்பு பண்ணாத மக்களை கூப்பிட்டு விசாரிக்கின்ற பேரில் கொடுக்குற டார்ச்சர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் இதில் ஒரு இன்ஸ்பெக்டர் கத்துறாரு, எங்களோட பணியை நீங்கள் தடுத்தீங்கன்னா, போலீஸ் வேலை செய்கிறத நீங்கள் தடுத்தீங்கன்னா பப்ளிக் மேலே நாங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும், சட்ட ரீதியான ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் கத்துறாரு. ஸோ உண்மையிலே பாராட்டு, என்னோட வாழ்த்துக்கள். பட் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தருணம் என்னன்னா, இந்த அளவுக்கு ஒரு போலீஸ் தைரியமாக பொதுமக்களை மிரட்டுறாங்கன்னா அப்போது இன்னும் மக்களெல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு பின்னாடி இருந்திருந்தா கண்டிப்பாக எல்லாரும் பயந்து நடுங்குவாங்க. இன்னைக்கு லா அண்ட் ஆர்டர் எல்லாருக்குமே தெரியும், பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். லா அண்ட் ஆர்டர் அண்ட் லா அப்படின்றது பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு அந்த அளவுக்கு டெக்னாலஜி க்ரோத் ஆகிருக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டே போலீஸை துரிதமாக செயல்பட்டு இந்த ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தா கண்டிப்பாக இந்த குற்றங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக அந்த பொண்ணை காப்பாற்றிருக்க முடியும். நினச்சி பாருங்கள், அந்த பொண்ணு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக எவ்வளோ துடிச்சு அந்த பெண் இறந்துருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். உண்மையில நம்மளுக்கு தெரியாது இது ஒருத்தனா பாலியல் வன்கொடுமையை செய்தானா, இல்லை பாலியல் வன்கொடுமையை செய்து அதுக்கப்புறம் கொலை பண்ணானா, இல்லை கூட்டு பலாத்காரம் நடந்ததா அப்படின்றது இன்னும் நம்மளுக்கு தெரியல. ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இந்த இன்வெஸ்டிகேஷனை கம்ப்ளைண்ட் கொடுத்த அன்னைக்கு நைட்டே இவங்க ஆக்ஷன் எடுத்திருந்தாக்கா இன்னும் எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக இருந்திருப்போம் நீங்கள் நினச்சி பாருங்கள். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாதான், அண்ட் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்தாதான், இல்லை பிலிமினரி ரிப்போர்ட் வந்தாதான் உண்மையிலே இந்த பெண்ணுக்கு என்ன நடந்திருக்கு, உண்மையிலே பாலியல் வன்கொடுமை நடக்கப்பட்டதா, இல்லை ஒரு நபரால் தாக்கப்பட்டிருக்கிறாங்களா, இல்லை வேற யாராவது மர்ம நபர் யார் அது அப்படின்றத அந்த ரிப்போர்ட் மூலிமா தான் வெளியே வரும். அதுக்கப்புறம் தான் இவங்க மற்ற ரிப்போர்ட்டெல்லாம் கோத்ரூ பண்ணி இந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். பட் இப்போ ஆல்ரெடி 4 days ஆயிருக்கு. இதுக்கு மேலே எனக்கு தெரியல. தூத்துக்குடி எஸ்பி மதன் அவர்கள் இன்னைக்கு இந்த காவல்துறை இன்ஸ்பெக்டர் பிரவீனாவை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. பட்டு ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி இதை சரி பார்த்துருந்தா இன்னைக்கு இந்த குற்றம் நடந்திருக்காது. குற்றம் நடந்த பிறகு ஆக்ஷன் எடுத்து என்ன பிரயோஜனம்? இவங்களை சஸ்பெண்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? இல்லை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றி என்ன பிரயோஜனம்? இல்லை இவங்களை வேலையை விட்டு தூக்குறதுனால என்ன பிரயோஜனம்? ஒரு உயிர் போயிடுச்சே. இந்த அளவுக்கு நெக்லிஜேஷனாக இருக்கக்கூடாது இல்லையா? ஒரு சட்ட ஒழுங்கு காப்பாற்றக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் இந்த அளவுக்கு ஒரு அஜாகிரதையாக நடந்திருக்கிறாங்கன்னா அப்போது இந்த ஒரு கேஸில் உங்களுக்கு தெரிய வருது. அப்போ எத்தனை கேஸ் இந்த மாதிரி போயிருக்கும், எத்தனை பேரண்ட்ஸுங்க இந்த மாதிரி நைட்டில் போயிருப்பாங்க. இந்த நைட்டில் போகிற ஆக்ஷனுக்கு என்ன காவல்துறைகள் ரிப்போர்ட்டு கொடுத்துருக்குறாங்க பொதுமக்களுக்கு, இல்லை அரசாங்கத்துக்கு என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க, இல்லை இதை பேஸ் பண்ணி எத்தனை குழந்தைங்க காப்பாற்றப்பட்டிருக்கு? கண்டிப்பாக கிடையாது. இன்னைக்கு இந்த மாதிரி கொலைகள், ரேப்பு, மர்டர் புதுசு இல்லை. அது எந்த கட்சி இருந்தாலும் சரி. இன்னைக்கு வாய்க்கிளிய பெண்களுக்கு எங்கள் நாட்டில் தான் பாதுகாப்பு, பெண்களுக்கு எங்கள் நாட்டில் இருக்கிற பாதுகாப்பு மாதிரி வேற எங்கேயும் இல்லைன்னு வாய்க்கிளிய கத்துறீங்க. திமுக ஆட்சிக்கு வந்தா சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். கட்சிக்காரர் நீங்க காப்பாத்திருக்கிறீங்க, இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கிறீங்க? இன்னைக்கு வாய்க்கிலேயே நீங்க சொல்றீங்க நாங்க சேஃப்டி பட்டனை கொடுத்துருக்கிறோம், பெண்கள் தனியா நடந்து போகலாம், பெண்கள் தைரியமா இருக்கலாம் எங்க ஆட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நெஞ்ச புலந்துக்கிட்டு பேசுறீங்க. எங்க பாதுகாப்பு இருக்கு? எங்க பாதுகாப்பு இருக்கு? எத்தனை குழந்தையை காப்பாத்திருக்கிறீங்க? இப்போ வரைக்கும் எத்தனை குழந்தை ரேப் பண்ணப்பட்டிருக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா? 1461 மர்டர் இது வரைக்கும் நடந்திருக்கு. அதில் ரேப்புன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் 2025 நீங்கள் கிட்டத்தட்ட பார்க்கலாம், கிட்டத்தட்ட 401 ரேப்பு மட்டும் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். பெண்களுக்காக போராடக்கூடிய எத்தனையோ பேர் இன்னைக்கு கட்சியில் இருந்து நாங்கள் பெண்களுக்கு முன்னுரிமை, பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களோட வளர்ச்சி எங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
நான் கேட்குறேன், தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் வேற யாரும் இல்லை, நம்ம கனிமொழி சிஸ்டர். கனிமொழி சிஸ்டர்கிட்ட நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, 2025 கிட்டத்தட்ட 1461 மர்டர் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 401 ரேப் நடந்திருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கனிமொழி அவர்கள், நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கிறீங்க உங்கள் தூத்துக்குடி டிவிஷனில்? அது மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பெண், எத்தனை குழந்தை ரேப் நடந்துச்சு 2025 2026? எத்தனை முதியவர்களை ரேப் பண்ணாங்க? எத்தனை பெண்கள் காணாமல் போனாங்க? எத்தனை பெண்களோட சடலம் கிடைக்கப்பட்டிருக்கு? எத்தனை பெண்கள் ரேப் பண்ணப்பட்டிருக்கு? இது வரைக்கும் எந்த அக்யூஸ்டாக இருந்தாலும் சரி, அரெஸ்ட் பண்ணி உள்ள அமிச்சிங்க. அரெஸ்ட் பண்ணி உள்ள அமிச்ச பிறகு இது வரைக்கும் அவனுக்கு என்ன ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கப்பட்டிருக்கு, அந்த தண்டனை உண்மையா இல்லையா, இல்லை உண்மையிலே அவங்களுக்கு அந்த தண்டனை கொடுக்கப்பட்டதா அப்படின்னு எந்த ஒரு சோஷியல் மீடியாவிலையும் அவங்கள சார்ந்து வர்றதில்லை. காரணம், நபர்களாக இருக்கலாம், இல்லை கட்சியில் இருக்கக்கூடிய சொந்தக்கார பசங்களாக இருக்கலாம். ஸோ இதை சார்ந்து எந்த ஒரு ரிப்போர்ட்டும் வெளிப்படையாக வர்றதில்லை. நீங்கள் நினச்சி பாருங்கள், இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறைய பெண்கள் பாலியல் வன்கொடுமை, பிஞ்சு குழந்தைங்களை தூக்கிட்டு போய் ரேப் பண்ணுறது, இதெல்லாம் எதனால் நடக்குது? என்ன காரணம்? இது யாராவது நோட் பண்ணிங்களா? இதுக்கு முழுக்க முழுக்க போதைப் பொருள் தான் காரணம். இன்னைக்கு அந்த மாணவியோட பேரண்ட்ஸு, குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பேசுகிறாங்க டிவி சேனலில், அங்கே என்ன நடந்தது, என்ன பிரச்சனை அப்படின்னு. இந்த போலீஸ் ஒரு சப்ஜெக்ட் சொன்னாலும் இன்னொரு பக்கம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்டு, இந்த விளாத்திக்குளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய டாஸ்மார்க்கு, இந்த போதைப் பொருள்னால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு காட்டுக்குள்ளே இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறாங்க. இங்கே நிறைய ஆண்கள் இந்த போதை மாத்திரை யூஸ் பண்ணுறாங்க. இது தூக்க மாத்திரை மாதிரி இந்த போதை மருந்தை யூஸ் பண்ணுறாங்க. போதை மருந்து இங்கே இருக்கக்கூடிய நிறைய பசங்க கையிலலாம் கிடைக்குது அப்படின்னு அந்த மீடியாவில் சொல்லப்படுது. அப்போது யாராவது ஒருத்தர் அரசியல்வாதிங்க, இத்தனை பேர் நீங்கள் வாக்குறுதி கொடுத்துட்டு வரீங்க, இந்த 2026 எலெக்ஷனுக்கு இந்த அளவுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு வரீங்க. நான் அதை ஃப்ரீயாக கொடுக்குறேன், சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுக்குறேன், கல்யாணத்துக்கு தாலி ஃப்ரீயாக கொடுக்குறேன், மாமன் சீரு கொடுக்குறேன், மச்சான் சீரு கொடுக்குறேன், உங்களுக்கு நான் பஸ் வசதி ஃப்ரீயாக கொடுக்குறேன், ஆண்களுக்கும் பஸ் வசதி ஃப்ரீயாக கொடுக்குறேன், பெண்களுக்கும் பஸ் வசதி ஃப்ரீயாக கொடுக்குறேன். யோ, உங்களை யாருமே எதுவும் ஃப்ரீயாக கேட்கலையா? இந்த மாதிரி பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை, கொலை, தற்கொலை இதெல்லாம் தடுத்து நிறுத்துங்க. இதுக்கு ஏதாவது ஒரு சட்டங்கள் எடுத்துகிட்டு வாங்க. மற்றதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்காதீங்க. ஏன்னா வாரி சாப்பிட்டதெல்லாம் போதும், வாரி வாரி மக்கள் பணத்தை மக்களுக்கே வாரி கொடுத்து நீங்கள் நல்ல பேர் எடுத்துக்கிறது. ரெண்டு விஷயம் நல்லது செய்யுங்க. ஒன்று கல்வி, இன்னொன்று மருத்துவம். இது ரெண்டை மட்டும் ஃப்ரீயாக கொடுங்க. மற்றதெல்லாம் அவங்களே சம்பாரிச்சுக்குவாங்க. எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுத்து அவங்கள முட்டாளாக்கி அவங்க மைண்டை மந்தமாக்கி குடிப்பழக்கத்துக்கு ஆளாக்கி விட்டுருங்க. யாராவது ஒருத்தராவது டாஸ்மார்க்கை ஒழிக்க போகிறேன்னு இத்தனை வாட்டி சொல்லிட்டு வரீங்க எலெக்ஷனில். டாஸ்மார்க்கை ஒழிக்க போகிறோம், டாஸ்மார்க்கு நான் தான் முதல் கையெழுத்து போட போகிறோம் அப்படின்னு கிழிச்சிங்க. என்ன நடந்துச்சு? எந்த டாஸ்மார்க்கு க்ளோஸ் ஆச்சு? இன்னைக்கு 2026 எலெக்ஷனில் யாராவது ஒரு கட்சி சார்ந்தவங்க இந்த மாதிரி டாஸ்மார்க்கை நாங்கள் ஒழிக்க போகிறோம், டாஸ்மார்க்கை முழுசாக ஒழிக்க முடியலனா கூட நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஒழிக்கிறோம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் உறுதிமொழி கொடுத்தீங்களா? கிடையாது, கொடுக்க மாட்டீங்களே. ஏன்னா அதில் தானே உங்களுக்கு ஆதாயம் அதிகம் வருது. ஸோ இன்னைக்கு அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நிறைய பேர் இன்னைக்கு போராட்டம் செய்துட்ருக்குறாங்க, போராட்டம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் பெண்களுக்கு நன்மை நடக்குமா அப்படின்றது கொஸ்டின் மார்க்கு தான். பெண்கள் பாதுகாப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 100% கேள்விக்குறி தான். திமுக ஆட்சிக்கு வந்தா சட்டம் ஒழுங்கு என்னோட கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பெண்களுக்கு, ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுக்கப்பட்டது. மறந்துட்டீங்களா? அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த சம்பவம் இன்னும் யாரும் மறந்துருக்க முடியாது. கிருஷ்ணகிரியில் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பிஞ்சு குழந்தைய ரேப் பண்ணா. இதெல்லாம் என்னன்னு சொல்கிறது? என்ன இரும்பு கை கொண்டு தடுக்கப்படும் அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு எத்தனை குழந்தையை காப்பாற்றிருக்கிறீங்க, எத்தனை பெண்களை காப்பாற்றிருக்கிறீங்க, எத்தனை முதியவர்களை காப்பாற்றிருக்கிறீங்க. குற்றங்கள் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. இது இந்த ஆட்சி மட்டும் இல்லை, எந்த ஆட்சி வந்தாலும் இதுதான் நடக்கும், இதுதான் நடக்க போகுது. இந்த தூத்துக்குடி பாலியல் வன்கொடுமையை சார்ந்து மெடிக்கல் ரிப்போர்ட்டும் இன்னும் வரல, குற்றவாளியும் இன்னும் கண்டுபிடிக்கல. ஒவ்வொரு சிசிடிவி ஃபுட்டேஜும் ஒவ்வொரு தடைகளையும் சேகரித்து
ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கிறாங்க. குற்றவாளி யார், எப்படி எந்த நேரத்துக்கு வந்தான், எந்த நேரத்துக்கு போயிட்டுருக்கிறான், அந்த சரௌண்டிங்கில் எங்கே டீ குடித்தாங்க, இந்த மாதிரி நிறைய சம்பவத்தை வந்து சேகரிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் அட்டாப்சி ரிப்போர்ட், ஃபிலிமினரி ரிப்போர்ட் அண்ட் ஃபாரன்சிக் ரிப்போர்ட், இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்தால் தான் உண்மையிலே ஆல்ரெடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களோட தடயங்களை வச்சு கண்டுபிடிக்க முடியும். இல்லை புதுசாக அந்த சரௌண்டிங் அந்த தூத்துக்குடி அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தடயங்கள்லாம் சேகரித்து குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு மேலே தான் முயற்சி பண்ண போகிறாங்க நம்ம தூத்துக்குடி காவல் அதிகாரிகள். இந்த கொலை குற்றங்கள் நடக்கக்கூடாதுன்னா, இந்த பாலியல் வன்கொடுமை நடக்கக்கூடாது, பெண்களுக்கு இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமையை செய்து கொலை செய்யக்கூடிய நபர்கள், அப்புறமா இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு குற்றவாளி யாராக இருந்தாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டு மிகவும் ஆய்வு செய்த பிறகு தான் இந்த தூக்கு தண்டனை கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதான்னு முடிவு பண்ணணும். பட் இன்னைக்கு 2026 எலெக்ஷனில் வரக்கூடிய எந்த தலைவனாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய தலைவனாக இருந்தாலும் சரி, அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, பெண்களுக்காகட்டும் குழந்தைங்களுக்காகட்டும் முதியவர்களுக்காகட்டும் இவங்களை பாலியல் வன்கொடுமையை சீண்டி அவங்கள கொலை செய்தாங்கன்னு அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் தூக்கில் போடணும், தூக்கு தண்டனை கொடுக்கணும். இதை தவிர்த்துட்டு வேற எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தூக்கு தண்டனை உடனுக்கு உடனே கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா பாலியல் வன்கொடுமை குறையும், பாலியல் வன்கொடுமை குறையும், கொலைகள் குறையும், தண்டனைகளை தவிர்க்கப்படும். இந்த மாதிரி செய்யணும்னு நினைக்கிறவனுங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு தவறு செய்யக்கூடாதுன்னு உணரணும். அந்த அளவுக்கு தண்டனையை எடுத்துட்டு வரணும். இது நிறைய கண்ட்ரியில் இதை பின்படுத்திட்டு வராங்க. பட் நம்ம கண்ட்ரியில் மட்டும் கேர்லெஸ்ஸாக விடுறாங்க. எனக்கு புரியல, தொடர்ச்சியாக பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்கு, கொலைகள் நடந்துட்டு இருக்கு, குழந்தைங்களை ரேப் பண்ணுறானுங்க. அப்போ இதுக்கெல்லாம் ஏன் நீங்கள் உடனுக்குடனே ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றீங்க? என்ன காரணம்? இந்த மாதிரி புது புது லாஸ் எடுத்துகிட்டு வந்தால் தான் குழந்தைங்களை காப்பாற்ற முடியும். இதோட ஒர்ஸ்ட் கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கேதார்நாத்தில் ஒரு பெரிய ஃப்ளட்டு வந்தது. அந்த ஃப்ளட்டில் நிறைய பெண்கள், குழந்தை, கொஞ்சம் பிஞ்சு குழந்தைங்க, இந்த குழந்தைங்களை அப்படி ஒரு தருணம், அந்த ஃப்ளட்டு வந்திருக்கக்கூடிய தருணத்துலேயும் அவ்வளோ ஒரு சீரியஸான ஒரு கேதார்நாத்தில் ஒரு ஃப்ளட்டு வந்திருக்கு. அந்த ஃப்ளட்டு வந்திருக்கிற அந்த பொருள் படுத்தாமல் அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைங்களை ரேப் பண்ணியிருக்கிறானுங்க புறம்போக்கு நாதாரிங்க. இன்னைக்கு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டு போட்ட ஆர்டர் என்ன, ரேப் அண்ட் மர்டர் பண்ணாக்கா அவனுக்கு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஜெயில் தண்டனை அப்படின்னு. 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 20 வருஷத்தில் அவனுக்கு ஜெயில் தண்டனை. ஆரம்பமாக ஜெயிலில் இருந்துட்டு வெளியே வர போகிறான். 2012 போக்சோ வழக்கு கொஞ்சம் திருத்தம் எடுத்துகிட்டு வந்தாங்க. சைல்டு அப்யூஸில் வந்து 8 இருக்கிறவங்க குழந்தை கூட பலாத்காரம் பண்ணி அந்த குழந்தை இன்னொரு குழந்தைய சுமக்க ஆரம்பிச்சாக்கா இவருக்கு டெத் பனிஷ்மெண்ட் வரைக்கும் கொடுக்க இருக்கக்கூடிய அந்த சட்டம், சரிங்களா? இது போக்சோ வழக்கு 2012 இருக்கக்கூடிய ஒரு வழக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த பிறகு அந்த குற்றவாளியை தூக்கில் போட போகிறாங்கன்னா, அப்போ அந்த பெண்ணை ரேப் பண்ணும்போது, குழந்தைய ரேப் பண்ணும்போது, முதியவர்களை ரேப் பண்ணும்போது, அப்போ இந்த சட்டத்தில் அவனை தூக்கில் போடுறதுக்கு இடம் இல்லையா? என்னோட கேள்வி. அசிஃபா சின்ன குழந்தை, 8 வயசு குழந்தை. அந்த 8 வயசு குழந்தை 4 நாள் வச்சு ரேப் பண்ணியிருக்கிறானுங்க புறம்போக்குங்க. அந்த மூஞ்சி அப்படி சதிச்சிருப்பாங்க. அந்த சம்பவத்தை யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. இதே அசிஃபாவுக்கு ஜஸ்டிஸ் ஃபார் அசிஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் போட்டோம், கொடி பிடிச்சோம், போர்டை பிடிச்சோம், அதோட மறந்து போயிட்டோம். அரசாங்கத்தினால இதுக்கு ஒரு தீர்வு காண முடியல, அரசியல்வாதினால ஒரு தீர்வு காண முடியல, இல்லை போலீஸால் ஒரு தீர்வு காண முடியல, இல்லை கோர்ட்டால் ஒரு தீர்வு காண முடியலன்னா, எங்கள் குழந்தைய ரேப் பண்ணாங்க இல்லையா, அவங்கள எங்ககிட்ட ஒப்படைச்சிடுங்க. அவங்களுக்கு வேணுன்ற தண்டனையை பொதுமக்களாகிய நாங்களே கொடுக்குறோம். உடனே சட்டத்தை கையில் எடுத்துக்கினீங்க அப்படின்னு சொல்ல போகிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது எனக்கு தெரியல, சரிங்களா? தயவு செய்து இந்த சம்பவத்துக்கு மேலேயாவது இந்த மாதிரி பெண்கள் பாலியல் வன்கொடுமையை தடுக்க முடியுமா, தடுக்க முடியாதா அப்படின்றத முடிவு எடுக்கிறது இதுக்கு மேலே உங்கள் கையில் தான் இருக்குது. இது அரசியல்வாத கையில் மட்டும் இல்லை, மக்களாகிய உங்கள் கையில் கூட இந்த உரிமை இருக்குது.
ஏன்னா நீங்கள் போடக்கூடிய ஒரு ஓட்டு இந்த சிஸ்டத்தெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு சிஸ்டமாக இருக்கும். ஸோ தயவு செய்து இதுக்கு மேலேயாவது நம்மளோட குழந்தைங்கள பத்திரமா ஜாகிரதையாக பார்த்துக்குங்க. சொந்தக்காரனையும் நம்பி தன்னோட குழந்தைய வெளியே அனுப்பாதீங்க. இதுக்கு மேலே பெண் குழந்தைய தயவுசெய்து பத்திரமா பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் அப்படி அசால்ட்டாக விட்டால் கூட நம்ம குழந்தை நம்மக்கிட்ட இல்லாமல் போயிடும். ஸோ இன்றைக்கி நான் பேசுகிற இந்த சப்ஜெக்டு தயவு செய்து பொதுமக்களாகிய நீங்கள் உங்களோட கமெண்ட்டை இதில் போடுங்க. பெண்களையும் முதியவர்களையும் குழந்தைகளையும் ரேப் பண்ணி மர்டர் பண்ணுற சொரிநாயி புறம்போக்கு நாதாரிங்களை தூக்கில் போடணுமா, தூக்கில் போடக்கூடாதா, இல்லை அவங்களுக்கு என்ன புதுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்றத என்னோட கமெண்ட் பாக்ஸில் தயவுசெய்து தெரிவிங்க. மீண்டும் இதை சார்ந்து இந்த சம்பவம் தூத்துக்குடியில் நடந்த இந்த கொலை சம்பவம் சார்ந்து யார் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, எத்தனை பேர் இதில் இன்வால்மெண்ட் ஆகிருக்கிறாங்க, உண்மையிலே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கா இல்லையா, மெடிக்கல் ரிப்போர்ட்டு சார்ந்து என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் கிடைக்க போகுதுன்றத 2வது வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில் ரிப்போர்ட்டோட உங்களை சந்திக்கும் வரை மீண்டும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கே. நன்றி, வணக்கம்.